ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த ஹவுஸ்மேட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃப்ரைடே மெக்ஃபேடன் எழுதின ஹவுஸ்மேட் அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நீனா ஆண்ட்ரூ கப்பிளுக்கு சிசி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்க ஒரு வெல்த்தியான ஒரு ஃபேமிலி. இவங்க ஒரு லிவிங் ஹவுஸ்மேடை வேலைக்கு வைக்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வீட்லயே தங்கி இருந்து அங்க இருக்கிற வேலைகளை செய்யற ஒரு பணிப்பெண் தேவைப்படுது அவங்களுக்கு. இதுக்காக நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி அதுல மில்லி அப்படிங்கிறவங்களை செலக்ட் பண்றாங்க. மில்லி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. 90ஸ்ல ஒரு நல்ல கதைக்களத்தோட எரோட்டிக் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானர் வந்து இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா எரோட்டிக் சீக்வன்சஸ் இருந்தாலுமே அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்றது இருக்கும். அதனால அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எரோட்டிக் சீக்வன்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் அப்படின்றத வந்து கோட்ட விட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஜானர் அப்படின்றது டிசப்பியர் ஆயிடுச்சு. சோ இந்த ஜானருக்கு ரீபூட் கொடுக்குற மாதிரி இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் இருந்தாலுமே ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங்கும் ஒரு நல்ல ஸ்டேஜ் பண்ணப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸ் அப்படின்றது உங்களால உணர முடியும். நீங்க கெஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துக்கான பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. பால் ஃபேகோட டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான இன்னொரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஸ்டைலிஷா எடுத்திருப்பாங்க. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா அந்த சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. 90s எரோட்டிக் த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான படமா இந்த படம் வந்திருக்கு. சிட்னி ஸ்வீனி மில்லி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த படத்துல. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபினாமினல் ஆக்டிங் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ராமிசிங் யங் ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். அமெண்டா சைஃப்ரிட் நீனா அப்படின்ற ரோல்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ரோல் பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரோல் தான். பட் ஒரு எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ரூ ரோல்ல நடிச்ச பிரெண்டன் ஸ்கெல்டரும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரோலை ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹியூமன்ஸ் உடைய அந்த டார்க்கர் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய சீக்வன்ஸ் வந்து ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் ரொம்ப நல்லாவே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. 2025 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. த ஹவுஸ்மேட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.